என்ன ஆர்வத்தை வாழ்க்கை நீங்கதான் குமாரி பார்வதியா? நானே. யார் நீங்க? எங்கிட்ட வந்திருக்கீங்க? இவர் வந்து கோல்மால் பிக்சர் முதலாளி சம்பாலா. நான் வந்து கதாசிரியர் பல்லவராயன், சொந்த ஒரு மாமல்லபுரம். 5000 ரூபாய்க்கு வாங்கினமா அணிமாலையா இது? விலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. உட்காந்து பேசுவோம். நானா மாட்டேங்கிறேன். இது பாருங்க, எங்க கதையில ஒரு கதாநாயகி, அதுக்கு உங்களைத்தான் போடணும்னு சார் ஒத்த காலில் நிற்கிறார். இது வரைக்கும் எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? 12 படம் எடுத்திருக்கோம். 5 படம் வந்து சிங்களம், 7 படம் வந்து என்னது காங்கோ. நீதி அரைப்படம் என்ன ஆச்சு? 60 லட்சத்துல அம்பிகாபதி ஆரம்பிச்சேன். படம் ஆரம்பிக்கிறப்ப அமராவதிக்கு எடுப்பு ஒடுக்க மாதிரியா இருந்தது. பாதி படத்துல பார்த்தாக்க அரல் மாதிரி ஆயிப்போச்சு. அதனாலதான் உங்களை வந்திருக்கிறார். நான் ரொம்ப உயரமா இருக்கேனே. பரவாயில்லைங்க, என் கதையில கதாநாயகி 6 அடி உயரம். ஐயோ, நான் 5 அடி தான் இருக்கேன். இருக்கட்டுமே, 1/2 அடிக்கு நாங்க செருப்பு தைக்கிறோம். நான் அம்படா தைக்கிறோம். எப்படியோ பத்மினி மாதிரி எனக்கு ஒரு மார்க்கெட் வந்தா சரி. ஏங்க நானும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஹவாஜி பத்மினியை வச்சு தமிழ்ல ஒரு கலர்ல ஆட்சி இருக்கணும்னு இருக்கிறேன். எனக்கு முன்ன இந்த பேச எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. பேசாத படுகளும் வெளுக்கிற கண்டுக்கிடுவா. 2 பேரும் ஏன் அடிச்சுக்கிறிய? அதுல அண்ணன் இல்லைங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ் போடணும்னு சொல்றேன். இவன் அரே சும்மாரா. அது வந்து எங்களுக்குள்ள ஒரு இது. அதாவதுங்க, உங்களுக்கு ஃப்ராக் போட்டா எப்படி இருக்கும்னு கேட்டாரு, அவ்வளவுதான். அம்புதானே வாரே. அங்க படம் வரைகிறேன். வந்த வேலைக்கு வந்து அவ போயிட்டு லெட்டர் தேடுறான். கூட இல்லை. எப்படியா லெட்டர் தேடினா டிஃபன் உண்டு. என்ன சொல்றவா? எங்க வீட்டு ஏன் கீழே படுத்துக்கிய? உங்க அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்திரிக்கிறது. இப்ப எப்படி இருக்கே? 10 வயசு குறைஞ்சிருக்கு. நம்ம அரைச்சதா ஒன்னும் கிடைக்கல. என்ன கிடைக்கல? அப்ப நீங்க ஜெயிச்சாலோட சும்மாறா, அவ போட்டு வந்தாலும் வந்துருவா. என்ன பேசுறிய? அதாவது நீங்க இதுக்கு வந்து படத்துல நடிச்சிருக்கிறீங்களான்னு அவர் கேட்கிறார். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்பட்டே பக்த மீராங்கிற படத்துல சின்ன மீராவா நடிச்சு அந்த அரசுல எடுத்த ஏதாவது போட்டோ அச்சு இருக்கிறீங்களா? ஒரே ஒரு போட்டோ இருந்தது. இதோ 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 அங்க என்ன தேடுறீங்க? பக்கமேரா பக்கமேரா. அவங்க என்ன தேடுறாங்க? பாபா அஷ்டமீரா. சரிங்க. இதோ போட்டோ கிடைச்சிச்சுங்க. அடாடா, போட்டோவிலேயே அழகா இருக்கிறீங்க, நேர்லயே அழகா இருக்கிறீங்க. அப்ப நாங்க பேசுறோம். அட்வான்ஸ் டெய்லர் அனுப்புறோம். ஹெய்ச்சலோட தைக்கணும், அது கடையில உங்க அளவுக்கு கிடைக்காது. டெய்லரையும் அட்வான்ஸ் ஒரே வண்டியில போட்டு அனுப்புறோம். இத நாம அச்சுக்கிட்டா வச்சுக்கோங்க. எழுத்துல எங்கடா உதிர்ந்து போச்சா? ஏண்டா அந்த லெட்டர் நான் பையில தானே வச்சிருந்தேன். எங்கடா போச்சு? எங்க போச்சு? சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து போச்சு. நீ சிரிக்கல, இப்ப எப்படி? அனுமந்தையா, இந்த மாதிரி புகழ கட்டிக்கிட்டு அவஸ்தப்படணும் என் தலையில எழுதிட்டியப்பா. சங்கர், உமா சுருட்ட முடியா? நீ சுருட்ட முடியும் வாலிபன். உன்ன பார்க்க வரல, என் மச்சான பார்க்க வந்தேன். மச்சான் மச்சான் மச்சானா? யாரா நீ? என்ன மச்சான் இப்படி கேக்குற? பசங்களா இருக்கானுங்களே, பயப்படுறியா? நான் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. அடப்பாவி,
என்ன அதுக்குள்ள மறந்துட்டியா? பரவாயில்ல விடு, நான் தான் ஆம்பளை மறந்துட்டேன். என் தங்கச்சி ஆண்டாள் தெரியாதே? போன்விட்டா போன்விட்டா பின்னாடி வீடா வந்திருக்குமே. ஆமா வந்துச்சு. ஏய், நீ எதுக்காக இங்க வந்த? அப்படி வா மச்சான் வழிக்கு. சீப் ரைட்டான விலைக்கு ஒரு வீடு வந்திருக்குது, அதை வாங்கணும். மச்சான போய் கண்டு பணம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு, அதனால தான் வந்தேன். பணம் கொடு மச்சான். ஏய் ராமு, உங்க சித்தப்பா குடுத்தனமே நடத்துறாரா? வாய மூட அனாத பையல. டேய், பணம் கூட ஒண்ணு கிடையாது, போவடியா. என்ன மச்சான் மிரட்டுற? என் தங்கச்சி அனாதையா நடுத்தரல நிக்கிறதுக்காக உன்கிட்ட பணம் விட்டேன். என்னடா மிரட்டுற? இவர் பணக்காரங்கிறதுக்காக பிளாக்மெயில் பண்ண பாக்குறியா? உன் தங்கச்சிட்ட அவர் பழகினாருங்கிறதுக்கு என்னடா ஆதாரம்? அவரு கைப்படவே எழுதின லவ் லெட்டர் என் கைவசம் இருக்குடா. டேய் மாயாண்டி, நீ இப்படி செய்வேன்னு தெரிஞ்சுதான் அந்த லெட்டர் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். பைத்தியக்காரா, அவ்வளவு சுலபத்துல ஏமாறுறதுக்கு ஆலந்தூர் ஆண்டாள் நான் முட்டாள் நான் பார்த்தேன். உங்களுக்கு தெரியாமையே முக்கியமான 2 லெட்டர் நான் எடுத்து வச்சிருக்கேன்டா. மச்சான், இப்ப உங்க சண்டை என் கையில. இதுல என்ன தெரியுமா எழுதிருக்க தர? மடி மீது தலை வைத்து விடிய விடிய பெனாட்டுவோம். கொடி பசங்க வார்த்தையை காட்டிட்டு மானத்தை இழந்துடாத. மரியாதையா 6 மணிக்கு வீட்டுக்கு பணத்தை அனுப்பி வை. இல்ல 7வது மணிக்கு என் தங்கச்சி உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல பெட்டி படுக்கையோட வருவா, ஜாக்கிரதை. அடே சிஷ்யா, என்னத்தான் வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்லிட்டீங்களே. நான் போறேன் சார். அடே சிஷ்யா, இல்ல வேண்டாங்க. சிஷ்யா, நான் போறேங்க. நிமிர்றா. இல்ல, வாங்க. என்னால முடியலடா. லெட்டர் வாங்கி விடுறியா? அது என்னங்க சாதாரண லெட்டரா? அதென்ன அப்படி எழுதிட்டீங்க? மடி மீது தலை வைத்து விடிய விடிய பெனாத்துவோம். அது எப்படிங்க? ஐயோ, அந்த நேரத்துல வந்தது பெனாத்துன. இந்த வயசுல இப்படி ஒரு வெறித்தனம் வரக்கூடாதுங்க. வரக்கூடாது, வந்துருச்சு. லெட்டர் வாங்கி விடுறியா? வாங்கிறேன் சார். ஆனா நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். இல்லையாது என் பொண்ண 4 பேருக்கு தெரியற மாதிரி காதலிச்சிட்டு இப்ப கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? என் பொண்ணோட கதை என்ன ஆகிறது? அவள் அமர காதலை இந்த நாடு போற்றும். மண்ணாங்கட்டி சொக்கலிங்கம், இத பாரு. என் பொண்ணு முன்ன மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, அவளுக்கு ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது. ஆனா இப்ப அவ உன்னை காதலிச்சதுல இருந்து வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டு புத்தி தெளிஞ்சிருச்சு. காதல் ஏக்கத்துல கடந்து தவியா தவிக்கிறா. சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு கலிங்கம். உங்க அப்பனுக்கு குளிருது, கம்பளிய கூட போத்திக்கிட்டோம் பாவம் கிழமை. இது பாருங்க, விளையாடாதீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படி கேட்காதே. பேசாம இருங்கப்பா, நீங்க சொல்லுங்க. அப்படி கேட்காதையே. ஐயோ, கொஞ்சம் சீரியஸா பேசுங்களே. இரு, இரு. இதோ பாரு, என் தம்பி பொண்ணு சீதா இருக்குதே, இதான் சீதா. சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். சீதாவுக்கு எப்ப கல்யாணம்? ராமர் வில் ஒடிச்ச உடனே. எடுப்பேன். இல்ல, இவளுக்கு ஒரு காதல இருக்கானே, அவனுக்கு ஒரு சித்தப்ப, அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான். ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறான்? நானே போய் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். அது உங்களால முடியாதுங்க. எப்படி முடியாம போதும் பார்க்கலாம். சீதா, கூடிய சீக்கிரமே உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது பாரு. ஐயோ, உனக்கு இவளுக்கு கல்யாணமா? அப்ப நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறது? உங்க அப்பனையா? மாப்பிள, ஐயோ, பேசாம என் பின்னால வாங்க. வா சீதா. நான் கொஞ்சம் ஊத்திக்கிட்டு தான் வருவேன். பரமசிவம் பிள்ளை எங்க எங்க எங்க? ஆண்டாளு வந்துட்டியா? ஆண்டாளா? நான் இடிப்பேன். என் பேர் ஆண்டாள் இல்லப்பா, லலிதா. லலிதாவா? என்னடா கோரஸ் பாடுறீங்க? அது இருக்கட்டும், நீங்க ஆண்டாள் மாதிரியே இருக்கிறீங்க. யாரவா ஆண்டாள்? கொஞ்சம் இருங்க. சின்ன பசங்கிறது சரியா இருக்கு பாத்தியா? என்ன பேசுறானுங்க? லலிதாமா, நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன என்ன? கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டாள் மாதிரி நடிக்கணும். ஏன்? நீங்க அப்படி நடிச்சாதான் எங்க சிக்கல் தீரும். சிக்கல் தீர்ந்தாதான் சீதாராமும் கல்யாணம் நடக்கும். அப்படியா? இதுக்கு நான் அவரை என்ன கேட்கணும்? அவர் யாரு? நான் தான் இவளுக்கு புருஷனா வர போறவன். தலையெல்லாம் நரைச்சு போச்சு, இனிமே தான் வர போறீங்களா? சட்டப்படி இனிமேதான். சார், நீங்க தான் பெரிய மனசு பண்ணி பண்றேன். சொல்லு, எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். என்ன செய்யணும்? சொல்றேன், விஷயத்தை கேளுங்க. பரமசிவம் பிள்ளை இவங்கள மாதிரியே இருக்கிற ஆண்டாளுக்கு காதல் கடிதம் எழுதினாரு. அத அவங்க அண்ணன் மாயாண்டி எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறான். இப்ப 7 மணிக்கு மாயாண்டி ஆண்டாளை அழைச்சுக்கிட்டு இங்க வருவான். சரி. வந்து இவங்க சித்தப்பா கிட்ட லெட்டரை காட்டி பணம் கொடுக்குறியா என்ன சொல்றேன்னு மிரட்டுவான். அந்த சமயத்துல நீங்க இந்த ரூமுக்குள்ள இருந்து ஆண்டாளை பார்த்து அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். உமா, இந்த ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட எல்லா கலர்லயும் விதவிதமான ட்ரெஸ் இருக்கு. அத பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே. முனியா, நான் செய்க காட்டின உடனே நீ ஆஃப் பண்ணு. சரிங்க. ராமு, நீ என்ன செய்யற? லைட் அணைஞ்ச உடனே ஆண்டாள் வாயை புத்தி கபால் இழுத்துட்டு ஓடி. பார்த்து வாயப்பத்து கடிச்சிட போறா. ஐயோ, ஆண்டாள் மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கிற நீங்க ஆண்டாள் நின்ன இடத்துல வந்து நிக்கணும். உங்க அண்ணன் கூட, அதாவது அந்த மாயாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க சித்தப்பாவை வாங்கணும்.
இதை விட நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க பேசும்போது போன்பா பாவா பரமசிவம் பிள்ளை இதே ஸ்டைல்ல பேசணும். ஏன்பா அவ ஒரு இடத்துல நிக்க மாட்டாளா? ஐயோ, சொன்னதை கேளுங்களேன். சரி, சரி, சொல்லு. சமயம் கிடைக்கும் போது அந்த மாயாண்டி கிட்ட இருக்கிற 2 லெட்டரையும் எப்படியாவது நைஸா வாங்கிடும். அந்த லெட்டரை நான் வாங்குறேன் பாருப்பா.